இளம்பெண் ஒருவரை திருமண ஆசை காட்டி பலாத்காரம் செய்த 2 பேரை ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கைகாட்டி அருகே உள்ள சிறுவாலூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவானந்தத்தின் 3வது மகளை குடும்ப வறுமை காரணமாக அவர்களது பெற்றோர் பெரியசாமி என்ற வாய் பேச முடியாதவருக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் முடித்து வைத்தனர். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக திருமணமான 29 நாட்களிலேயே ஊர் பஞ்சாயத்தார் மூலம் இருவரும் பிரிந்து விட்டனர். பின்னர் அரியலூரில் உள்ள தனியார் பாத்திரக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த அந்த பெண் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி அன்று வேலைக்கு சென்றுவிட்டு தனது ஊருக்கு செல்லும் கடைசி பேருந்தை தவறவிட்டார். அப்போது அங்கு வந்த தச்சு பட்டறை வைத்திருக்கும் ராஜா என்பவர் தனது தச்சு பட்டறையில் தங்க வைத்துள்ளார். அடுத்த நாள் அந்த பெண்ணை விருதாச்சலத்தில் உள்ள தனது அக்கா வீட்டிற்கு அழைத்து சென்ற ராஜா திருமண ஆசை காட்டி உறவு வைத்துள்ளார். என்ன பாப்பா எங்க போன அப்படின்னு நான் கேட்டும்போது அது என்ன சொன்னிச்சுன்னா, எனக்கு எதுவுமே கூட்டிகிட்டு போனாங்க, அதனால் நான் போனேன் அப்படிங்கிறது. நீ ஏன் பாப்பா நீ அங்கெங்கே போனேன்னு நான் கேட்டேன். அதுக்கு பிற்பாடு நான் அவரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், அதனால நான் போயிட்டேன் அப்படின்னுச்சு. பின்னர் ராஜாவும் அவரது மாமன் மகன் கருப்பையாவும் இணைந்து அந்த பெண்ணை முந்திரி தோப்பிற்கு அழைத்து சென்று பலாத்காரம் செய்துள்ளனர். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் திருமணத்திற்கு வற்புறுத்தியதால் இன்னும் 10 நாட்களில் திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு ராஜா நழுவிவிட்டார். அக்கா வீட்டுல இருந்து என்னை கடைத்து வண்டியில அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்பயும் நாங்க சொன்னேன், இவங்களை சந்தேகப்பட்டு நான் பஸ்ல வரேன்னு தான் சொன்னேன். அது வேணான்னு சொல்லி பைக்லயே அழைச்சிட்டு வந்தாங்க. வந்து ஜெயங்கொண்டை தாண்டி ஒடையார்பாளையம் தாண்டி எந்தாண்ட ஒரு குறுக்கு பாதையில வண்டி விட்டு அங்க ஒரு காட்டுல அழைச்சிட்டு போய் கல்யாணம் ஆயிடுச்சான்னு என்னை மிரட்டி ஒரு அறை விட்டு நடுத்தோப்பு காட்டுல அழைச்சிட்டு போய் செய்யாத கொடுமையெல்லாம் செஞ்சு விட்டார்கள் 2 பேரும். இது குறித்து ராஜாவின் அக்காவிடம் முறையிட்ட அந்த பெண் தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வலியுறுத்தியுள்ளார். அவர் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ராஜாவிடம் நேராக சென்று தன்னை திருமணம் செய்ய அந்த பெண் கோரியுள்ளார். ராஜாவும் மறுப்பு தெரிவித்ததால் இந்த விவகாரம் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்றது. புகாரின் பேரில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெண்கள் போதிய அளவு விழிப்புடன் இருந்தால் இதுபோன்று ஏமாறுவதை தடுக்க முடியும் என வழக்கறிஞர் சிங்காரவேலன் கூறினார். பெண் குழந்தைகளை பெற்றோர் தினசரி தவறாமல் கண்காணிக்க வேண்டிய கடமை இருக்கு. அது என்ன பேசுது? ஏன்னா ஒரு பெண் குழந்தைகளை போய் நம்ம எப்போதும் வேலி வச்சு பார்த்துக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. அது கண்காணிக்கிறத தெரிஞ்சாவே அது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை பாதிக்கப்படுறதா கூட நினைக்கும், ஒரு கூச்ச சுபாவத்துக்கு போயிடும். அதனால ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் கூட போகும். அந்த அளவுக்கு போகாம பெண் குழந்தைகளை கண்காணிப்புல எந்த நேரமும் பேரண்ட் என்ன செய்யுது, என்ன பண்ணுது, அதுக்கு எச்சரிக்கை மறைமுகமாகவோ இலைமறை காய்மறையா எதிர்கால வாழ்க்கையை பொறுத்து அவங்களுக்கு அறிவுரைகளை பெற்றோர் கட்டாயம் சொல்லணும். ஆசை வார்த்தைகளால் மானத்தை இழந்த பெண் தற்போது தனது வாழ்க்கைக்காக காவல் நிலையம் அலைந்து கொண்டிருக்கிறார். சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ், ஜெயங்கொண்டாம். கோவை காந்திபுரம் சித்தாபுதூர் பகுதியைச் சேர்ந்தவர் காந்தி. இவரது மகன் பிரதீப் குமார். 20 வயதான பிரதீப் குமாருக்கு நெஞ்சு பகுதியில் வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் அருகிலுள்ள எல்என் என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டுள்ளனர். பிரதீப்பிற்கு சிகிச்சை அளிக்குமாறு அவரது உறவினர்கள் கூறியபோது பணியில் இருந்த மருத்துவர் தனது வேலை நேரம் முடிந்துவிட்டதாகவும் அடுத்து வரும் மருத்துவர் சிகிச்சை அளிப்பார் எனவும் கூறி சென்றுள்ளார். மேலும் மருத்துவர் வந்து செலுத்த வேண்டிய ஊசியை செவிலியரையே செலுத்துமாறு கூறிவிட்டு பணியில் இருந்த மருத்துவர்கள் கிளம்பி சென்றுள்ளனர். ஹாஸ்பிட்டல் காலையில் 5:30 மணிக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போனாங்க. கூட்டு போனால் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் வாங்கிட்டு வந்து காந்திபுரத்துலேருந்து நான் தான் கொண்டு போய் கொடுத்தேங்க. கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஜெக்ஷன் போட்டு குளுக்கோஸ் இறக்குனாங்க. 10 நிமிஷத்தில் பூரா கையங்காலால் இழுத்துருச்சுங்க. டாக்டர் ஓடிட்டாப்லைங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் தான் கூப்பிட்டு அந்த நர்ஸ் அப்பவும் சொல்லிச்சுங்க, நான் இந்த ஊசி போடக்கூடாது, இன்ஜெக்ஷன் போடக்கூடாது, டாக்டர் இவன் நம்மளே சிக்க வச்சுட்டு அவன் ஓடிட்டா, நான் தான் போடக்கூடாதுன்னு சொன்னேன். டாக்டர் போட சொல்லிட்டு போயிட்டாப்லைங்க. இப்போ அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஆகி போச்சானா அந்த பொம்பளை அழுகுதுங்க. பின்னர் பிரதீப்பிற்கு சிறிது நேரத்தில் உடம்பு தூக்கி வாரி போட பதறியடித்த செவிலியர்கள் மருத்துவர்களை அழைத்துள்ளனர். ஆனால் மருத்துவர்கள் வரவில்லை என கூறப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு வந்த மருத்துவர் ஒருவர் பிரதீப் என்ன காரணத்தால் அவதிப்படுகிறார் என்பது குறித்து கூட பரிசோதிக்காமல் ஊசி மூலம் மருந்து செலுத்தியுள்ளார். இதனையடுத்து பிரதீப்பிற்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடனே அவர் சுயநிலை இழந்து கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து பிரதீப்பை ஐசியூவிற்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர்.
ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். பையன் நர்ஸுக்கு யாருமே கண்டுக்கல. அதில் ஒரே புள்ள மட்டும்தான் அவன் ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தது டாக்டருக்கு. அந்த ஆள் நான் வர முடியாது, இன்னும் டியூட்டிக்கு வருவாங்களா அந்த டாக்டரை பாரு பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அப்பவே வந்திருந்தேன், என் பையனை காப்பாத்திருக்கலாம் சாமி. இவங்க அலட்சியமா இருந்ததுனாலதான் என் பையனு போயிட்டானு. என் பையனை கொண்டுட்டாங்க அவங்கள. பிரதீப் இறந்து விட்டதாக தகவல் ஒன்று பரவ ஆத்திரமடைந்த உறவினர்கள் அந்த மருத்துவ அறையிலிருந்து தொலைபேசி, கதவு மற்றும் கண்ணாடியை உடைத்ததுடன் அங்கு இருந்த எல்என் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் ராமச்சந்திரனையும் தாக்கியுள்ளனர். இதனையடுத்து காவல்துறைக்கு தகவல் அளித்த மருத்துவர்கள் பிரதீப்பை ஆம்புலன்ஸ் உதவியுடன் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அரசு மருத்துவமனையில் பிரதீப் இறந்துவிட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சை காரணமாகவே தன் மகன் உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் உடலை வாங்க மாட்டோம் எனவும் கூறி பிரதீப்பின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது போன அசால்ட்டாக பண்ணுது. அவன் இரமா வர்றேன்ட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்து என்னம்மா என்னை தூங்க கொடுக்க மாட்டியா அப்படின்னு டாக்டர் கேட்குற அந்த நர்ஸுக்கிட்ட. அவனுக்கு தூக்கம் தான் மெயின். நல்லா இருக்கிறது வந்து பணம் நல்லா இருந்தாலும் பணத்துக்காக வருவான். நாங்கள் இந்த மாதிரி ஆளுக்கு வருவான் அவன். இவன் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிட்டானு தான் 6 மணிக்கு வெளியே போயிட்டு எல்லாத்துக்கிட்ட பணத்தை கலைஞ்சு போட்டு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். பையன் போயிட்டான். இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை எல்என் மருத்துவ நிர்வாகம் மறுத்ததுடன் பிரதீப் வாந்தி எடுக்கும்போது மூச்சுக்குழாயில் உணவு துணுக்கைகள் அடைத்து சுயநிலை இழந்ததாகவும் அதற்காகவே தீவிர சிகிச்சை அளித்ததாகவும் தெரிவித்தனர். ஆனால் பிரதீப்பின் உறவினர்கள் மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்டதால் மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க முடியாமல் வேறு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்ய வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிருள்ள நிலையில்தான் பிரதீப் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் எல்என் மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாந்தி வந்த உடனே அந்த திரும்பி கொண்டு கொஞ்சம் அன்கான்ஷியஸ் மாதிரி ஆகிட்டான். உடனே ஐசியில் கொண்டு போய் அவங்க ஃபுட் பேசேஜில் கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ணால் இந்த வெண்டிலேட்டர்னு ஒன்று பண்ணுவோம், மூச்சு திணறல் ஏற்படுறதுக்காட்டிக்கு அதுக்கோசரம் ஒரு டியூப் போட்டு அதில் போட்டு பண்ணும்போது இந்த நிறைய பேர் வந்துங்க வைத்தியம் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ண திட்டம் பண்ணாங்க, இந்த மாதிரி பையனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் கொண்டு போடுவேன்னு சொல்லி என்னை கழுத்து பிடிச்சி எல்லாம் ஊற்றி என்னை அடித்து இது பண்ணாங்க. அப்போ கூட நர்சஸ் யாரையுமே வேலை செய்யறது கொள்ள அவங்க வந்தவொடனே கலவரத்தில் ஈடுபட்டாங்க. இதுகுறித்து உண்மை நிலை அறிய காவல்துறை வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நடைக்காவு பகுதியில் இளம்பெண்ணை காதலித்து ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு தலைமறைவான இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். நடைக்காவு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை அருண் விஜய் என்ற இளைஞர் காதலிப்பதாக கூறி அவருடன் உறவு வைத்துள்ளார். பின்னர் அந்த இளைஞர் இளம்பெண்ணுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார். இதை அறிந்த பெண்ணின் பெற்றோர் ஏமாற்றி இளைஞரின் வீட்டுக்கு பெண்ணை அனுப்பி வைத்தனர். ஆனால் அந்த பெண்ணை அருண் விஜயின் பெற்றோர் திருப்பி அனுப்பிவிட்டனர். இது குறித்து கொல்லம்கோடு காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தார். புகார் குறித்து போலீசார் விசாரிக்க சென்ற நிலையில் அருண் விஜய் மற்றும் அவரது பெற்றோர் தலைமறைவாகிவிட்டனர். இதையடுத்து பெண்ணை ஏமாற்றி அருணை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக மயிலாடுதுறையில் தந்தையை அடித்து கொலை செய்த மகனை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை திருவிழந்தூர் செட்டித்தெருவை சேர்ந்த பார்த்தசாரதி என்பவருக்கும் அவரது மகன் தமிழ்வாணனுக்கும் குடும்ப தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தந்தையை தமிழ்வாணன் கட்டையால் தலையில் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து அங்கு வந்த மயிலாடுதுறை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தந்தையை கொலை செய்துவிட்டு தலைமறைவான மகனை போலீசார் தேடி வருகின்றனர். வழிப்பறி கொள்ளையர்கள் 2 பிடித்த பொதுமக்கள் அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த நரியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகலட்சுமி என்பவர் பள்ளிக்கு சென்ற தனது மகனை அழைத்துக் கொண்டு 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவர்களை 2 சக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 2 இளைஞர்கள் நாகலட்சுமியின் 2 சக்கர வாகனத்தின் மீது மோதினர். இதில் நாகலட்சுமியும் அவரது மகனும் கீழே விழுந்த நிலையில் நாகலட்சுமியிடம் கத்தியை காட்டி அவரது கழுத்தில் இருந்த 7 பவுன் தங்க சங்கிலியை இளைஞர்கள் பறித்துள்ளனர். இதை பார்த்த பொதுமக்கள் சங்கிலியை பறித்த இளைஞர்களை துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். பின்னர் கொள்ளையர்கள் 2 தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் அவர்கள் 2 போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 கீழவளவு பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் மற்றும் ஐயனார் என தெரிய வந்துள்ளது. சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போதைக்கு 5 மணி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பிள்ளையை கூட்டிகிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம் 2 வீலரில். அப்போதைக்கு எங்களை நாங்கள் வெயிட் பண்ணப்போ என்னை கிராஸ் பண்ணி தான் அந்த பசங்க 2 பேரும் போனாங்க. யாருன்னு எனக்கு தெரியல, சரி யாரோ போகிறாங்கன்னு இருந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே என்டர் ஆகிறோம். அவங்க எதிர்த்து வந்து எங்கள் மேலே மோதி கீழே எங்களை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு கத்தி கையில் வச்சுருந்தாங்க. அப்போதைக்கு கீழே தள்ளி விழுந்தோடனே செயினை பிடிச்சி அப்படியே இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்தி வச்சுருக்கவும் நான் தேக்கும் அந்த விரலில் அப்படியே பிரித்து விட்டாங்க. அப்படியே அறுத்துட்டு ஓடிட்டாங்க. ஆசிரியர் பிரம்பால் தாக்கியதில் 2 கைகளும் வீங்கிய நிலையில் 4ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவரின் மகள் காவியா அதே கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நடந்து முடிந்த தேர்வில் காவியா குறைவாக மதிப்பெண் எடுத்ததால் அவருடைய வகுப்பு ஆசிரியை ரீதா காவியாவை பிரம்பால் தாக்கியுள்ளார். அப்போது காவியாவுக்கு வலிப்பு ஏற்பட்டு மயக்கமடைந்துள்ளார். காவியாவின் உறவினர்கள் பள்ளியின் முதல்வரிடம் இதை பற்றி கேட்டபோது சரியான விளக்கம் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. தற்போது அந்த மாணவி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவி காயமடையும் அளவிற்கு அடித்த ஆசிரியை மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதிரி வலிப்பு வர்றதுனால இந்த ஸ்கூல்ல எடுத்துன்னு வந்து சேர்க்கிறோம். குழந்தைய இந்த வருஷம் அடிக்காதீங்க, அடுத்த வருஷம் கூட படிக்க வச்சுக்கலாம். ஏதோ வலியெல்லாம் வர்றதுனால எங்களால் பார்க்க முடியாது தொலைவா இருந்தா, அதனால கேட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம். எதுவும் வராம நீங்க பாத்துங்க, எதுனா வந்தா சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இது மாதிரி அடிச்சுட்டாங்க, இது மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இட்டுன்னு வர போனா எதுவுமே பேசவே இல்லை, யாருமே இல்லை சார். குழந்தைங்களாண்ட யாருமே இல்லாம அனாதையா உட்காந்துட்டு இருக்கு. அழுதுன்னு நான் போயிட்டு நானே எனக்கே மழக்க வந்துட்டு அழுதுன்னு இட்டுன்னு வந்துட்டேன் சார். அறந்தாங்கி கிளை சிறையில் இருந்து தப்பிய விசாரணை கைதியை புதுக்கோட்டையில் போலீசார் கைது செய்தனர். அறந்தாங்கி அருகே உள்ள வல்லம்பகோடு கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி அறந்தாங்கி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி காலை சாப்பாட்டிற்காக கைதிகள் அறையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நிலையில் குமார் தப்பி ஓடினார். இதையடுத்து அறந்தாங்கி காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் தப்பியோடிய குமாரை தேடி வந்தனர். இந்நிலையில் புதுக்கோட்டை லாரி செட் அருகே நின்றிருந்த குமாரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அறந்தாங்கி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய குமாரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீண்டும் சிறையில் அடைத்தனர். தப்பியோடிய கைதி மீண்டும் பிடிபட்டதால் போலீசார் நிம்மதி அடைந்துள்ளனர். 1.5 வயது குழந்தையை தாயே ஏரியில் வீசிக்கொன்ற கொடூர சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள தாராப்படவேடு ஏரியில் தன்னுடைய 1.5 வயது ஆண் குழந்தை விழுந்து விட்டதாக ஷர்மிளா என்பவர் காட்பாடி ரயில்வே போலீசாரிடம் கூறியுள்ளார். பின்னர் நடந்த விசாரணையில் தனது குழந்தையை ஏரியில் வீசிக் கொன்று விட்டதாகவும் தானும் தற்கொலைக்கு முயன்று முடியாமல் போனதால் திரும்பி வந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். உடனடியாக காட்பாடி போலீசார் குழந்தையை வீசிய இடத்தை கேட்டறிந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினரின் உதவியுடன் ஏரி பகுதியில் தேடினர். ஆனால் அந்த குழந்தை பிணமாகவே மீட்கப்பட்டது. ஷர்மிளாவிடம் நடத்திய விசாரணையில் அவருடைய கணவர் செல்வாவுக்கும் இவருக்கும் மனக்கசப்பு இருந்ததாகவும் அதனால் குழந்தையை கொன்றுவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறியுள்ளார். ஷர்மிளாவின் வாக்குமூலம் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கள்ளக்குறிச்சி 3வது மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அலம்பலம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியண்ணன் என்பவரை கடந்த 2015ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக ராஜமாணிக்கம் என்பவர் கொலை செய்தார். இதனைத் தொடர்ந்து கீழ்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜமாணிக்கத்தை கைது செய்தனர். இந்த கொலை வழக்கு கள்ளக்குறிச்சி 3வது மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜூலியட் புஷ்பா கொலையாளிக்கு ஆயுள் தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். அபராதம் கட்ட தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து ராஜமாணிக்கம் சிறையில் அடைக்கப்பட்டார். சேலம் அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை வணிக வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சேலம் வணிக வரித்துறையினர் சங்ககிரி அருகே உள்ள வைகுந்தம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இந்த பொருட்களுக்கு முறையான ஆவணங்கள் இல்லாததால் வணிக வரித்துறை அதிகாரிகள் லாரியை பறிமுதல் செய்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் பெங்களூருவில் இருந்து சேலம் வழியாக மற்ற மாநிலங்களுக்கு கடத்துவதற்காக புகையிலை பொருட்களை எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
கைப்பற்றப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களின் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஸோ இன்றைக்கு நாங்கள் உணவு பாதுகாப்பு துறை வேலையாக பார்த்து ஆய்வு பண்ணும்போது இது அரசால் தடை செய்யப்பட்டுள்ள ஹான்ஸ் சாப் டொபாக்கோ என்ற ஒரு பிராண்ட் இதில் இருக்குது. 30 மூட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. தடை செய்யப்பட்ட பொருள் என்பதால் இதில் ஓட்டுநர் வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஓடி போயிட்டார். அவருக்கு தகவல் கொடுத்துருக்கோம். அவர் வந்தார்னாக்கா உரிய சட்ட நடவடிக்கைகள் அவங்க மேலே எடுப்போம். இது யாரோடது, எங்கேருந்து வந்துச்சு, எங்கே போகுது அப்படிங்கிற தகவல்லாம் ஓட்டுநர்கிட்ட கேட்டு இது சட்ட ரீதியான மாதிரிகள் உணவு பாதுகாப்புத்துறை வழியாக எடுத்து அவங்க மேலே உணவு பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும். இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை கீழே தள்ளி 9 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் வாலாஜா அருகே உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் புதிதாக வீடு கட்டி வருகிறார். அந்த பணிகளை பார்வையிடுவதற்காக அவரது மனைவி பூர்ணிமா இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பூர்ணிமா வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அவரை கீழே தள்ளிவிட்டு அவர் அணிந்திருந்த 9 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துவிட்டு தப்பியோடினர். இந்த சம்பவம் குறித்து வாலாஜாபேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ராணிப்பேட்டை சரக காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டார். பட்டப்பகலில் மக்கள் நிறைந்த பகுதியில் நடந்த செயின் பறிப்பு சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே செல்வ விநாயகர் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். குறிஞ்சி நகரில் செல்வ விநாயகர் மற்றும் விஷ்ணு துர்க்கையம்மன் கோவில்கள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் செல்வ விநாயகர் கோவிலில் இரவில் புகுந்த மர்ம நபர்கள் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணம் மற்றும் துர்க்கையம்மன் கழுத்தில் இருந்த 2 கிராம் தாலி ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். அதிகாலை பூஜைக்காக நடை திறக்க வந்த பூசாரி உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து ஊர் மக்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து குறிஞ்சி நகர் பொதுமக்கள் திருட்டு சம்பவம் பற்றி ஒட்டன்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் உண்டியல் பணம் மற்றும் சாமி நகையை கொள்ளையடித்தவர்களை தேடி வருகின்றனர். மார்கழி மாதத்தையொட்டி தினமும் இருவேளை பூஜை நடைபெற்று வருவதால் அதிகமான பணம் உண்டியலில் இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. புதிதாக சுவாமிகள் விக்கிரகங்களாம் வைத்திருந்தோம். இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாங்கள் திருக்கோயிலுக்கு நன்கொடை வேண்டி ஒரு உண்டியலை அமைத்திருந்தோம். அந்த உண்டியலில் தனுர் மாச பூஜை என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி பூஜையிலே தினமும் விசேஷ பூஜைகள் காலை 5 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடக்கும். நேற்றைய தினம் நாங்கள் திருக்கோயிலை திறந்து உள்ளே பார்க்கும் பொழுது நம்ம ஆலயத்தில் உள்ள உண்டியல் மற்றும் சுவாமியுடைய அம்பாளுடைய கழுத்தில் உள்ள திருமாங்கல்ய பொட்டும் களவு போய்விட்டது. போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ய உடந்தையாக இருந்த நீலாங்கரை சார் பதிவாளரை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரைச் சேர்ந்த சக்திகுமார் என்பவர் தனது குடும்ப சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக அவரது சகோதரி சாவித்ரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த போது போலி ஆவணங்கள் அடிப்படையில் பத்திரங்களை பதிவு செய்தது உறுதியானது. மேலும் போலி ஆவணங்கள் அடிப்படையில் பத்திரப்பதிவு செய்ய நீலாங்கரை சார்பதிவாளர் தாமு உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து சார்பதிவாளர் தாமு மற்றும் போலி ஆவணத்தை பத்திரப்பதிவு செய்ய உடந்தையாக இருந்தவர்களை 48 மணி நேரத்தில் கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து நீலாங்கரை சார்பதிவாளர் தாமு விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள மாநில எல்லையான நெல்லை மாவட்டம் புளியரை வழியே இருசக்கர வாகனத்தில் 5 கிலோ கஞ்சா கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தடை செய்யப்பட்ட புகையிலை, பான் மசாலா, கஞ்சா, எரிச்சாராயம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை நூதனமாக சிலர் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கடத்தி செல்வது தொடர்கதையாகி வருகிறது. இதனையடுத்து நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ரமனின் அதிரடி நடவடிக்கை காரணமாக புளியரை சோதனைச் சாவடியில் சோதனை அதிகரிக்கப்பட்டது. இதனால் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி செல்வது ஓரளவிற்கு குறைந்தது. இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் போலீசாரை மீறி புளியரை சோதனைச் சாவடியை வேகமாக கடக்க முயன்று எதிரே வந்த லாரி மீது மோதி கீழே விழுந்தனர். உடனடியாக அவர்களை பிடித்த போலீசார் அவர்களின் பையை திறந்து சோதனை செய்தபோது அதில் கஞ்சா பொட்டலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவர்களை கைது செய்த போலீசார் கஞ்சா கடத்தல் தொடர்பாக அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.